ஜபம் நேசிக்கிறாங்க அன்பின் தகப்பனே கனி போல பாதுகாத்து இந்த 4ஆம் மாதத்தில் 1ஆம் நாள் மாலை வேளையில் சன்னிதானத்துக்கு வந்திருக்கு. இந்த பெரிதான கிருபைக்காய் இந்த நன்றியை சோதனை ராஜா தொழிக்கிற கர்த்தாவே இந்த இருக்க தகுதி இல்லாத என்னையும் இருக்க தகுதிப்படுத்திருக்கேன். நன்றியுடைய சோதனை ராஜா தொழிக்கிற கர்த்தாவே இந்த வேலையில் இந்த 10 கனிகளை ஒவ்வொன்றுமே பற்றி பேச வந்திருக்கும் கர்த்தாவே நீர் கர்த்தாவே வாய் வார்த்தையாக இருந்து அடையாளம் வரைக்கும் வெளிப்படும் பேசும் காளசத்தம் வாழி கவனித்திடவே நம் தேசு மகாராஜனே வந்திடுவார். காளசத்தம் வாழி கவனித்திடவே நம் தேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவயாம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம். கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம். கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலங்கள் யாவையும் அவரே அளித்தார். அரவணோடு என்றும் வாழ்ந்திடுவோம். காள சத்தம் வானில் தொனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம். விண்ணிலே யாவரும் சேர்த்திடுவோம். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம். விண்ணிலே யாவரும் சேர்த்திடுவோம். கண்ணீர் கவலை அங்கே இல்லை. கர்த்தர் தாமே வெளிச்சமாவாய். காள சத்தம் வானில் தொனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். ஏசப்பா அந்த 10 கன்னிகளுக்கு ஒவ்வொரு ஓமை எதுக்காக சொல்லியிருக்குன்னா பரலோராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் ஜனங்கள் எளிதாக புரிந்து கொடுத்ததுக்காக ஓமையா கூறியிருக்காரு. இந்த ஓமை வந்து யாருக்காக சொல்லப்படுதுன்னா யூத மக்களுக்காக சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்துவின் வரையில் மனவாட்டியாக திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். அதற்கு இந்த உண்மை எடுத்துக்காட்டாக கூறுகிறார். அதனால மத்திய 24:3 அவருடைய வரையைக்கு என்னென்ன அடையாளம்னா அவர் முதலே குறிச்சிருக்காரு. அது எப்படி குறிச்சிருக்குன்னா முந்தைய வரைக்கும் உலகத்தின் முடிக்கும் அடையாளம் என்னன்னு அவங்க சீசன்கள் அவர்கிட்ட கேட்கறதுல அந்த தொடர்ச்சியாக போடப்பட்ட உண்மை தான் இது. இப்போ பார்க்க போகிறதா இருந்தால் இப்போவுமே நம்ம கட்டடி வரைக்கும் அடையாளம் எல்லாம் பூமியில் நடந்துருக்கு. என்னன்னா பூமி எதிர்ச்சி, யுத்தத்தின் செய்திக்கு அடிப்படுறோம். ஆனால் முடிவு உடனே வராதுன்னு சொல்லியிருக்கேன். ஜனத்துடமா ஜனம் இப்படி ஒவ்வொரு சம்பவமும் நடக்குது. முந்தைய காலத்துலலாம் அந்த சீசன்லாம் மழை வரும். இப்போ மழைக்கு முந்தி இடி மின்னல் அவ்வளோ அதிகமாக இருக்குது. அந்த இடி சத்தத்தை கேட்டாலே நமக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. அப்படி இந்த இது மாத்திரம் இல்லை, இப்போ பூமி எதிர்ச்சி இப்போ 2020 நடந்திருக்கு. அதுக்கு ஒரு அர்த்தம் முந்தி என்ன நடந்துச்சுன்னா ஒரே இடத்துல புழுதி புயல், காட்டு தீ, வெள்ளம் அமெரிக்காவில் ஒரே இடத்துல நடந்திருக்கு. ஒரே நாட்டில் பல இடத்துல விதமாக நடந்திருக்கு. இப்போ பூமி எதிர்ச்சி இது தாய்லாந்து நடந்திருக்கு. இப்படி ஒவ்வொரு பக்கத்தில் அவருடைய வந்து ரொம்ப சமீபமாக இருக்குது. ஆனால் நம்ம எப்படி இருக்கோம் அதை பற்றி ஒரு பயம் இல்லை. ஏன்னா இருக்குன்னா சின்ன பிள்ளைய வச்சு கத்தடி வருதுன்னு சொல்லுவாங்க. நான் சின்ன பிள்ளையிலேருந்து சொல்லத்தான் செய்கிறாங்க.
ஆயத்தமா இருக்க வேண்டும் தான் அந்த ஓமை நமக்கு காட்டுது. முக்கியமா இதனுடைய கருத்து என்னன்னா, நம்ம விழித்திருந்து அந்த எச்சரிப்போடு ஜெபம் பண்ணி விழிச்சிருக்கணும். அதுதான் இந்த ஓமையுடைய கருத்து. இந்த ஊமை அவங்க புரிந்து கொள்ளவே யூதரின் கலாச்சாரம் என்னன்னா, இஸ்ரேல ஒரு திருமணம் பொது இடத்துல வச்சு நடந்தவங்க மணப்பெண்ண வீட்டில் வச்சு 7 நாள் விருந்து நடக்குது. பின்பு மணவாட்டியை அழைச்சிட்டு மணவாட்டி தண்ணி வீட்டுக்கு போறாரு. இன்றைக்கு அதே போல நடக்கும். ஆனால் இன்றைக்கு அப்படி நடக்கலை. திருமணம் கட்சியில் முதல்ல பெண் வீட்டில் ஒரு 2 நாள் விருந்து நடக்கு, அப்புறம் மாப்பிள்ளை வீட்டில் விருந்து நடக்கு. மணவாளன் நம்ம வரவேற்கிறது பெண் வீட்டுக்காரங்க போகணும், முன்னுக்கு ஆயத்தமாக நம்ம நிற்கும். மணமகன் வந்துட்டாங்க, ஆயத்தமாக நம்ம நின்றுட்டு இருக்கோம். மணமகன் மக்களும் பெண் வீட்டுக்காரங்க அவங்கள தோற்றமணி வாங்கையா அப்படின்னு சொல்லி வரவேற்று மாலை போட்டு எல்லாம் கூட்டிட்டு போகிறாங்க. ஆனால் மணவாளன் முன்னுக்கு தான் நிறைய பெண்கள் சீசுரோடு நிற்காங்க, பெண்ணுக்குரிய சீசுரோடு நிற்காங்க. அப்படின்னா இப்பவும் நடக்குது. ஆனால் அது இங்கே இருந்து மணமக்களும் குழு மணவாளன் மாப்பிள்ளை வீட்டை நெருங்கும் போது கம்மியாக ஒரு குழு போகிறாங்க அப்படின்னு கொடுத்து இப்படி ஆயத்தப்படுத்தி வச்சதுதான் அந்த 10 கன்னிகைகள். கன்னிகைகள் என்பது அந்த 10 கன்னிகைகள் என்பது சபைகளோட விசுவாச பிள்ளைகளை குறிக்கிறது. மணவாளன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. தீவெட்டினா ரட்சிப்பின் வெளிச்சத்தை குறிக்கிறது. எண்ணெய் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் கிருபை வல்லமையை குறிக்கிறது. இந்த உலகம் இரவு காற்று தான் நடக்குது. தீவெட்டிங்கிறது அந்த காலத்தில் தீவெட்டினா அந்த காலத்து பிள்ளைகளுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த காலத்தில் தீவெட்டினா எல்லா வீட்லையும் இப்படி லைட்லாம் கிடையாது. ஒரு வாட்டரில் மண்ணை ஊற்றி அதில் திரிய முழுக்கி போட்டுப்பாங்க. அந்த காலத்துக்கு அப்புறம் சிம்னி விளக்கு வந்துச்சு. அதுக்கு பிறகு சிம்னி விளக்கு வெளியூருக்கு போனாங்கன்னா அதுக்குள்ளே எடுத்துட்டு போவாங்க. அதுக்கு பிறகு என்ன வந்துச்சுன்னா பெட்ரோல் மாஸ் லைட். அந்த பெட்ரோல் மாஸ் லைட் வந்து கேஸ் பெட்ரோல் மாஸ் லைட் வந்துச்சு. இப்போ டியூப் லைட்ஸ் வந்துச்சு. அது வச்சு இப்போ எல்இடி சார்ஜ் லைட்ஸ் எல்லாமே இப்படி வந்துருக்கு. அப்போ இந்த காலத்துக்கு பேர் இந்த தீவெட்டினா என்னன்னு தெரியாது. அந்த தீவெட்டிங்கிறது வெளிச்சத்தை கொடுக்குறது தான். நம்ம அந்த இயேசுக்குள்ள அந்த ரட்சிப்பு வெளிச்சத்தில் நடக்கணும். இந்த 10 கன்னிகளுக்கு பிரதான நோக்கமே என்னன்னா, மணவாளனே இயேசுக்கு தான் எதிர்த்து போகணும். 10 கன்னிகளும் ஒரே இடத்துல தான் புறப்படுறாங்க. 10 பேர் ஒரே இடத்துல புறப்பட்டாலும் ஏசப்பா அதை 2 பிரிவாக காட்டுறாரு. இப்போ 5 பேர் குத்தி உள்ளவங்க, 5 பேர் குத்தி இல்லாதவங்க. அந்த குத்தி உள்ளவங்க கையில் தீவெட்டி எண்ணெய் இருக்கு. அந்த குத்தி இல்லாதவங்க கையில் தீவெட்டி இருக்குது, ஆனால் எண்ணெய் இல்லை. அப்போ உலகத்துக்கு நம்ம இப்போ உலகத்துக்கு பார்க்கறது என்ன சொல்றோம்? குத்தி உள்ளவங்களை ஒரு உலகத்தில் ஒரு குத்தி உள்ளவங்க இப்போ அவனை பார்த்து இவ்வளோ படிச்சிருக்கான், இல்லை வேலையில் இருக்கான், அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது குத்தி உள்ளவங்க கிடையாது. தேவனுடைய வார்த்தை வசனத்தின்படி செய்கிறவர்கள் தான் குத்தி உள்ளவங்க. தேவனுடைய வார்த்தை கேட்டு அதன்படி செயல்படாதவங்க குத்தி இல்லாதவங்க அப்படின்னு இயேசு பேச போகல. 10 பேர் நோக்கம் தரிசனம் எல்லாமே ஒன்றுதான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதுதான், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதுதான் இருக்கு. ஆனால் இதைத்தான் இயேசு நமக்கு வெளிப்படுத்துறாரு. 5 குத்தியுள்ள கன்னிகள் தங்கள் கைகளில் மணவாளனை வரவேற்று தீவெட்டி எண்ணெய் தங்கள் பாத்திரத்தில் எண்ணெய் கொண்டு போறாங்க. குத்திலாத 5 பேர் கையில தீவெட்டி மட்டுமே இருக்கு, பாத்திரத்தில் எண்ணெய் கொண்டு வரல. தீவெட்டி எப்படி இருக்குன்னா, துணியில எண்ணெயை துவைத்து பயன்படுத்தி தீப்பத்தாங்க. இந்த காலத்துல ஒரு கம்பு இருக்கும், அந்த கம்புல 3 கம்பி இருக்கும். அதுல நல்லா துணியை சுற்றுவாங்க. துணியை சுற்றி அதில் எண்ணெயை ஊற்றி தீப்பை வச்சு எங்க போனால் அந்த தீப்பத்தை தான் கொண்டு போவாங்க. அதனால மணவாளன் வச்சு அந்த தீவெட்டியை காட்டி தான் அழைச்சிட்டு போவாங்க. இவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா, கர்த்தராகிய மணவாளனை வரவேற்க வேணும், அவரோட நடந்து போகணும், அவருக்காக பிரகாசிக்க வேணும், அவரோட விருந்தில் பங்கு பெறணும். இந்த 4 வேலை அவங்களுக்கு. நாமும் அதை போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வரவேற்கணும். தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு தேவனுக்கு கொடுத்து அழைப்புன்னா இயேசு வரவேற்க வேண்டும். யோவான் 11:12 யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவோ வரவேற்கவோ இல்லை, அவர்களை போல் நாம் இருக்காமல் நம்முடைய எதிய கதத்தை கர்த்தராகிய இயேசுவே வாக்கும் நம்ம அவரை அழைக்கணும். 2வது அவரோடு நடக்க வேண்டும். இயேசு நல்ல மேம்பர். இயேசு நல்ல மேம்பர் நம்ம எத்தனையோ வேதத்தில் எத்தனையோ இடத்துல பார்க்குறோம். நாம் அதனால அவரை பின்பற்றி நடக்க வேண்டும். அவர் நமக்கு முன் செல்வார். மத்தேயு 16:24 இயேசு சிசுக்களை தன்னை பின்பற்றி அழைப்பு கொடுக்காரு. உடனே அவரும் அவரை அடிச்சுட்டு பின்பற்றி நடக்காரு. அதுக்கும் நாமும் அவரை பின்பற்றி நடக்கணும். 3 பிரகாசிக்க வேண்டும். கர்த்தருக்காக பிரகாசிக்க வேண்டும் என்று மத்திய
மத்திய 5:14-16 இயேசு கொடுத்தார். சந்திரனுக்கு தனியாக ஒளி கொடுக்க தெரியாது, ஒளி கொடுக்க முடியாது. அது சூரியனிலிருந்து வர்ற வெளிச்சத்தை வாங்கி தான் பிரதிபலிக்கும். அதை போல தான் நாம் கத்திலிருந்து வெளிச்சத்தை பெற்று சுடர்பட்டு பிரகாசிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். பிலிப்பியர் 2:14-15 பார்க்கிறோம். நமக்குள்ள நுழையாதபடி வெளிச்சமாக இருக்க பிரயாசப்பட வேண்டும். ஒளி இல்லாதபடி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பங்கு பெற விருந்தில் பங்கு பெற இயேசு நமக்காக செலுத்திய கிரயம் மிகவும் அதிகம். என்ன அது சிலுவையில் அடிச்சு அவர் ரத்தத்தை நமக்காக சிந்திக்கிறார். நம்ம பாவத்தில் அழிஞ்சு போகக்கூடாதுன்னு அவர் கொடுத்த கிரயம் தான் அவருடைய ஜீவன். அதனால நம்ம கிறிஸ்துவோடு கூட விருந்தில் பங்கு பெற வேண்டும், பங்கு பெற அழைக்கப்பட்டிருக்கிறோம். மத்திய 25:5 மணவாளன் வர தாமதிச்சிச்சு. 10 கன்னிகைகள் தூங்கிட்டாங்க. நம்மளும் இன்னைக்கு அப்படிதான் தூங்கிட்டு இருக்கோம். எங்க வருவாரு, எப்போ வருவாரு, வர மாட்டாரு, இப்படிதான் நம்மளும் தூங்கிட்டு இருக்கோம். ஆனா நகரத்துல மணவாளன் வரப்போயிறாரு, ஆயத்தமாக ஒரு சத்தம் கேட்கறது எல்லாரும் எழுந்து தங்க டியூட்டியில ஆயத்தப்படுத்துறாங்க. குத்தி உள்ளவங்க எண்ணெய் இருந்ததுனால டியூட்டியில எரி வச்சுட்டாங்க. ஆனா குத்தி இல்லாத எண்ணெய் இல்லை, தீவெட்டி அப்படியே கொஞ்சமா அணைஞ்சிட்டு இருக்கு. அதனால அவங்க கொஞ்ச நாள் மாத்திரம் வெளிச்சத்தை கொடுத்தாங்க. ஆனா இப்பொழுது இருளாந்து அவங்க வாழ்க்கையில கப்ப ஆரம்பிச்சிச்சு. மனவாளம் வர்த்தாமத்துல சோம்பேறித்தனம், நிர்விசாரம், அசதி இருந்ததால் அவர் என்னை பற்றி கவலையே படல, தூங்கிட்டாங்க, எல்லாம் தூங்கிட்டாங்க. மனவாளம் வர்றதை எதை குறிக்கிறதுனா கத்தின் வருகை தாமதத்தை கொடுக்குது. அவர் ஒருவர் கெட்டு போக அன்பு வேணும்னா அவர் தாமதம் பண்ணிட்டு இருக்காரு. மத்திய 25:9 புத்தி இல்லாதவர்கள் கேட்ட எண்ணெய்க்கு புத்தி உள்ளவர்கள் தங்கிட்ட கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு, என்கிட்ட கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு, நீங்க உங்களுக்கு எங்களுக்கு போதாம இருக்கிறது, நீங்க கடையில போய் எண்ணெய் வாங்கிப்பாங்கன்னு கொடுத்தாங்க. ஆனா அது போல கடைசி நேரத்தில் யாருக்கும் உதவ முடியாது. அவங்க கடைக்கு போயிட்டு வர்றதுல மனவாளம் வந்துட்டாரு, காதமும் அடைச்சாச்சு. அருமையான ஓட்டத்தை தொடங்கினாங்க, வேறு பக்கமாய் திரும்புகிறார்கள். மனவாளம் பார்த்து கொண்டிருந்த கண்கள் வேறு பக்கம் திரும்புது, தரிசனத்திற்கு விலகிறாங்க. நாமும் இதே போல தான் இருக்கிறோமா என்று யோசித்து பார்த்து நம்ம செயல்பட்டுக் கொள்ளும். இப்போது ஆயத்தம் வரவர்கள் மனவாளன் விருந்து சாலைக்கு போகிறாங்க, கதவு அடைச்சாச்சு. இவ்வளவு நேரம் காத்திருந்தாங்க. கடைசி நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையை வந்து ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டாங்க. ஏசு உங்களை அறியன்னு சொல்லிட்டார். இந்த நிலைமை நமக்கும் வரக்கூடாது. நான் அவருடைய வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்படி ஆயத்தப்படணும் என்று கவனமாக இருந்து ஆண்டவரோட அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள என்னடா, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் அபிஷேகம் பெற்றவர்களுக்கும் வேதவசனத்தின் அறிவு வேண்டும். வேதவசனத்தின் அறிவை பெருக்கி போட்டு மனவளனுடைய வருகைக்கு ஆயத்தமாகி பங்கெடுக்க வேண்டியிருந்தால் தேவனுடைய ஆசை. தேவவசனமாகி என்ன பரிசுத்தாவி என்ற எண்ணையும் குறைந்து போகாமல் பார்த்துக் கொள்ளணும். இயேசு நினைக்காத இடத்துல வர்றார். எப்படி வர்றாருன்னா காலையிலோ மாலையிலோ மழிரவு நடுப்பகலிலோ அருளுதயத்திலோ அஸ்தமனத்திலோ நினையாத வேளை இயேசு வருவார். காண்போவினா நாயகன் இயேசுவின் பொன்முகமே. காண்போவினா நாயகன் இயேசுவின் பொன்முகமே. இயேசு உண்மையான நாளையில் அந்த மாதிரி நாம் அந்த புத்தியுள்ள கண்ணியை போல் நாம் மறுநாள் அவரோடு காத்திருந்து அவரோட பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க நம்ம ஆயத்தப்படுத்தணும். நாம் இந்த புத்தியில்லாத கண்ணிகளை போல கைவிடப்பட்டு போனோம்னால் நமக்கு ஐயோ, நான் அப்புறம் எவ்வளோதான் கவலை திறந்தாலும் ஆண்டவர் திறக்க மாட்டார். அதனால் இனிமேல் நாட்களில் காலத்தில் பிரயோஜனப்படுத்தி ஆண்டவர் உலகி நம்ம தகுதிப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவர் தம்மை அத்தேயத்தை நம்ம ஒவ்வொரு தருவாராக.